நீதிமொழிகள் 23:17 சொல்லுது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்னங்கிறதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை வேதத்தின் மூலமாய் நாம் தியானிக்கிறோம். கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அவசியம் அப்படி என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம வாசித்த சங்கீதங்கள் புஸ்தகம் 119 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்களேன். அதிலே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை 119:38 நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, உமக்கு பயப்படுகிறதுக்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியானுக்கு உறுதிப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எவ்வளவு அவசியம் என்று கர்த்தருடைய பக்தர்கள் தெரிந்திருந்திருக்கிறார்கள். அதனால ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வேதத்தில் தியானித்திருக்கிறோம். தீமையை வெறுப்பது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து சில காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு பயப்படுறதுக்கு ஏற்ற வாக்கை உமது அடியானுக்கு உறுதிப்படுத்தும். கர்த்தருக்கு பயப்படுகிறோம் அப்படின்னா எப்படி பயப்படுறோம் அல்லது எதன் மூலமாய் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் அப்படிங்கிறத சங்கீதக்காரன் இடத்துல சொல்றாரு. நான் உமக்கு பயப்பட விரும்புகிறேன் அல்லது உமக்கு பயப்படுறதுக்கு ஏற்ற வாக்கை உமது அடியானுக்கு உறுதிப்படுத்தும். அப்போ நான் பயப்படுறதுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை எனக்கு தேவை. வசனம் தான் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே பயப்படுகிறவர்களாய் மாற்றும். ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் என்றால் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அந்த வசனத்தின் மூலம் சில காரியங்களை விட்டு விலகுவது தான் ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிற பயம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்னது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதை நாம் நிறைவேற்றுவது, வார்த்தை வேண்டாம்னு சொல்லுவதை வேண்டாம் என்று சொல்லுவது, வார்த்தை வேணும் என்று சொல்லுவதை வேணும் என்று சொல்லுவது, இதுதான் பயம். அப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்னா, நான் இப்படி பயப்படுறதுக்கு எனக்கு உடைய வசனம் தேவை. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பயப்பட முடியாது. ஏனென்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்கிறதை கற்றுக் கொடுப்பதே ஆண்டவருடைய வார்த்தை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வெளிப்படுத்துவது ஆண்டவருடைய வசனம். அதனால இந்த வசனம் எவ்வளவு தூரம் நாம பிடிச்சுக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரிடத்தில் ஒருத்தர் சொன்னாராம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் அமெரிக்காவுக்கு போயிருந்த இந்த ஊழியக்காரர், அங்கே உள்ளவரும் அமெரிக்காவுக்கு வந்திருந்தா இன்னொரு ஊழியக்காரர். 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரா, நான் இயேசுவை அறியாமல் இருந்திருந்தேன்னா இப்போ உன்னை கடிச்சு சாப்பிட்டுருப்பேன். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னாரா, நான் இயேசு அறியாமல் இருந்திருந்தேன்னா நான் உன்னை இப்போ சமைச்சு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டால், நாங்கள் மனிதர்களை சாப்பிடுகிற வம்சத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் எங்கள் சமூகம் எல்லாமே மனிதர்களை சாப்பிடுவோம். ஆனால் வசனம் தெரிந்ததுனால் நாங்கள் சாப்பிடுவதை நிறுத்தினோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அந்த மனிதனை தடுத்தது எது? அந்த சன்னதிகளை தடுத்தது எது? மிஷினரிகள் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னதனால் மனிதர்கள் மனம் திரும்பினார்கள். பாவத்திலிருந்தும் தீய காரியத்திலிருந்து திருந்தினார்கள் என்றால் அவர்களை திருத்தினது வசனம். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அதனால ஆண்டவருக்கு பயப்படுறதுக்கு ஏற்ற வார்த்தைகள் நமக்கு தேவை. அதனால வசனத்தை நம்ம நன்றாய் கடைபிடிக்க வேண்டும். சங்கீதங்கள் புஸ்தகம் 19 நீங்கள் திருப்புங்களேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 19 நீங்கள் வாசிக்கும் போது 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 19:11 சொல்லுகிறது, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். வசனத்தினால நான் எச்சரிக்கப்படுகிறேன். அதனால நான் பாவத்திற்கு விலகுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய வார்த்தைகளினால் நான் எச்சரிக்கப்படுகிறேன், தவறு செய்யாமல் தடுக்கப்படுகிறேன். அப்போ பயப்படுகிற பயம் வசனத்தினாலதான் உண்டாகும். அப்போ அந்த வசனத்தை அதிகமாய் படிக்க வார்த்தைகளை அதிகமாய் நாம் தியானிக்க நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தானாய் வரும். நம்புறவங்க மாத்திரம் கையை வச்சு அல்லேலூயா. அப்படி பயப்படும் போது அநேக நன்மைகளை கடவுள் நமக்கு வைச்சிருக்கிறார். சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது பிரசங்கி புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தினால் வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லது சுதந்திரம். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு சில சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம். பிரசங்கி புஸ்தகம் 8வது அதிகாரம், பிரசங்கி புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 8:12 சொல்லுது, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன,
தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். சாலமன் பெரிய ஞானி சொல்லுகிறார், 100 வருஷம் அல்லது 100 தரம் 100 தப்பு பண்ணி பொல்லாப்பு செய்து பாவி இந்த பூலோகத்தில் வாழ்ந்தாலும் என்ன பிரைஸ்ல அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறாரு. அவன் வாழ்ந்ததுனால என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. 100 வருஷம் உலகத்தில் அவன் வாழ்வதனால் என்ன பிரயோஜனம்? என்ன? அதுதான் அதனுடைய அர்த்தம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தால், அப்போ பொல்லாப்பு செய்து அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து பணத்தை சம்பாதித்து பொருளை சம்பாதித்து அவன் ஆஸ்தியை சேர்த்து எல்லாத்தையும் வச்சு அவன் வாழ்வதனால என்ன பிரயோஜனம்? அதை தான் சொல்றாரு. அப்படி அவன் வாழ்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நிறைய தப்பு செஞ்சு நிறைய அவன் பணம் சேகரித்து தவறான வழிகளெல்லாம் சொத்துக்களை அனுபவிச்சு இவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவன் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, தேசத்துக்கும் ஒரு ஆளுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அடுத்து ஒன்று சொல்றாரு, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாய் பயந்திருப்பவர்கள் நன்றா இருப்பாங்க. அல்லேலூயா. எவ்வளோ தூரம் வாழுகிறோம் அப்படின்னு இல்லை, நம்ம வாழுகிற நாட்களில் நன்றாக இருக்கணும். அப்போ நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ பணமும் பொருளும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ எல்லா உலகத்தில் வாழுகிறவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னா இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் நன்றா இல்லை, நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் நன்றா இல்லை. ஒரு முறை ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அவன் நல்ல பணம் சம்பாதித்தவர், அவருக்கு நல்ல பேர் புகழ் எல்லாம் இருக்குது, பெரிய ஸ்டார். அவர் சொன்னார், நிம்மதி கிடைச்சா நல்லா இருக்கும். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, எல்லா பணமும் இருக்குது, எல்லா பொருளும் இருக்குது, பெரிய பேர் இருக்குது உலகத்தில். ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேங்கிறாரு. அப்போ நிம்மதிக்காக அவர் எங்கெல்லாமோ ஓடுறாரு. அந்த நிம்மதி பணமும் கொடுக்கல, பொருளும் கொடுக்கல, பேரும் கொடுக்கல, புகழும் கொடுக்கல. அல்லேலூயா. நிம்மதியை ஆண்டவர் தான் கொடுப்பார். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ அந்த நிம்மதி யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாய் பயந்திருப்பவர்கள். எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. கடவுளுக்கு அஞ்சி அல்லது கடவுளுக்கு பயந்து அவருக்கு முன்பாய் பயந்திருப்பவர்கள் அவர்கள் உலகத்தில் நன்றாயிருப்பார்கள். அவர் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் இடத்துல சொல்லுகிறார், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். நான் படுத்தேன். பலருக்கு படுக்க முடியல, அப்படித்தானே? பலருக்கு படுக்க முடியல, பலருக்கு நித்திரை இல்லை, பலர் விழிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அம்மே அது 3 நல்லா தியானிச்சுட்டு பாருங்க. பலருக்கு படுக்கையே இல்லை, பலருக்கு நித்திரையே இல்லை, பலருக்கு விழிப்பும் இல்லை. அல்லேலூயா. படுத்தவர் தான் எழும்பல. சோத்திர. அல்லேலூயா. படுக்க முடியல, அப்ப தூக்கம் வரல, அப்படி தூங்கினாலும் எழும்பல. அல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? இல்ல, நான் படுத்தேன், நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. இதான் பெரிய சந்தோஷம். ஆமென். அழகாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு முன்பாய் பயந்திருக்கிறவர்களுக்கு உலகத்தில் நன்றான ஒரு வாழ்க்கை, நன்றான ஒரு ஆசீர்வாதம், நன்றான ஒரு நன்மையை கடவுள் நமக்கு வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இது பயந்தவர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். பயந்திருந்தா நீங்க நன்றா இருப்பீங்க. அல்லேலூயா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனுக்கு பயப்படுறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவீங்க, நல்லா இருப்பீங்க அம்மா, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. பைபிள் சொல்லுது, நீங்க பயந்தா நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நலம் அப்படிங்கிற ஒரு காரியம் எப்படி உண்டாகுன்னா, கடவுளுக்கு பயப்படுகிறதுனால தான் உண்டாகும். எல்லாருக்கும் அல்ல, கடவுளுக்கு பயப்படுறதுனால. அதனால ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 14வது அதிகாரம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாமா ஒருவர்? நீதிமொழிகள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நீதிமொழிகள் 14:26 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அடுத்த ஒரு பாயிண்ட் ஆண்டவர் சொல்றார், தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் மூலம் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம், தலைமுறையாய் அவர்களுக்கு அடைக்கலம் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், கடவுளுக்கு பயப்படுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. நம்பிக்கை வெட்கப்படுத்தாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்பிக்கை கண்டிப்பா வெட்கப்படுத்தாது. அப்போ எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை உண்டாயிருக்கிற அப்படின்னா, பாதி பேருக்கு நம்பிக்கையே இல்லை. அல்லேலூயா.
கேட்டு பாருங்க. நல்லா இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? தெரியாது. ஆசீர்வதிக்கப்படுவோம் நம்பிக்கை இருக்கா? தெரியாது. பரலோகத்துக்கு போவோம்னு நம்பிக்கை இருக்கா? தெரியாது. பாதி பேர் மரணத்தை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நரகத்துக்கு போயிடுவோன்ட்டு. அல்லேலூயா. நரகத்துக்கு போயிடுவோம். பாதி பேர் மரணத்தை கண்டு அவ்வளவு நடுங்குறோம், அப்படித்தானே? ஏன்னா செத்து போயிட்டானா எங்க போகணுன்னே தெரியல, அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. இங்க பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை. அப்ப இந்த நம்பிக்கையை கடவுள் தான் கொடுக்கிறாரு. விசுவாசத்தை கடவுள் தான் துவங்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகத்தை நீங்க வாசிங்களேன். எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அழகாய் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 12 நீங்கள் வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, அப்படி என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தை துவங்குகிறவர் அல்லது நம்பிக்கையை துவங்குகிறவர் யார் அப்படின்னா, ஆண்டவர் தான் நமக்குள்ள நம்பிக்கையை துவங்குகிறார். அப்போ இந்த திட நம்பிக்கை என்கிறது யாரிடத்திலிருந்து வருகிறது? இந்த திட நம்பிக்கை கடவுள் மனிதனுக்கு கொடுக்கிறது. ஆமென். நம்ம ஆண்டவரை ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் அவங்களுக்குள்ள உண்டாயிருக்கு. அந்த ஃபெய்த்தை ஆண்டவரே நமக்குள்ளே உருவாக்குகிறார். அதான் உண்மை. அல்லேலூயா. இந்த ஃபெய்த் எப்படி வருது? ஆண்டவர் நமக்கு தர்றாரு. அப்ப அந்த ஃபெய்த் என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்காக கடவுள் எல்லாம் செய்வா, என் குடும்பத்தை கடவுள் பாதுகாப்பா, என் பிள்ளைகளை பாதுகாப்பா, என் எதிர்காலங்களை பாதுகாப்பா, மரித்தாலும் பரலோகத்துக்கு போய். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு முறை ஒரு கப்பல்ல அநேகர் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்களா. பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது கப்பலில் பயங்கரமான பிரச்சனை வருது. அலைகள் கொந்தளிக்கும் போது எல்லாரும் அங்கங்கே ஓடிட்டு இருக்காங்களா. என்ன செய்வதுன்னே தெரியாமல் அப்படியே மரண பயத்தில் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி மட்டும் அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கான். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை ஆராதிச்சு துதித்து சந்தோஷமா இருக்கான். அப்போது கப்பல் கேப்டன் போய் கேட்டானா, பாட்டி ஏன் பாட்டி இப்படி இருக்கான்? அவ்வளோ பேர் உயிரை கையில் பிடிச்சிட்டு அங்கங்கே ஓடிட்டு இருக்கோம், நீ மட்டும் ஏன் இப்படி பாட்டு பாடிட்டு இருக்க? அப்போ அந்த பாட்டி சொல்லிச்சான், எனக்கு 2 பிள்ளைகள். ஒரு மூத்த மகள் மரித்து பரலோகத்தில் இருக்கிறா. 2வது மகள் வீட்டுக்கு நான் இப்போ போயிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த கப்பல் மூழ்கி நான் செத்து போயிட்டேனா என் மூத்த மகள்கிட்ட போய். அல்லேலூயா. 2வது இது தாண்டி நான் போயிட்டேனா என் இளைய மகள்கிட்ட போய். இருக்கீங்களா? சோத்திர. அல்லேலூயா. அப்போ அது சொல்லிச்சா, எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் என் பிள்ளைகள்கிட்ட போக போகிறேன். செத்தாலும் பிள்ளைகள்கிட்ட, சாகாமலும் பிள்ளைகள்கிட்ட. எப்படி இருக்கு பாருங்க. சோத்திர. அல்லேலூயா. பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்க இதான் நம்பிக்கை. கடவுளுடைய சமூகத்தில் போவேன், இல்லைன்னா நான் உலகத்தில் வாழுவேன், எனக்கு கொடுத்துருக்கிற நாட்களில் தான் வாழுவேன், ஜீவிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உண்டாகும். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்குள்ள உண்டாகிற திட நம்பிக்கை அவர்களை ஆசீர்வதிக்கும். அது மாத்திரமல்ல, அவர்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு. அப்போ நம்ம நம்புற நம்பிக்கை நம்மோடு நின்று போகாது, நம்முடைய பிள்ளைகளையும் அடைக்கலப்படுத்தும். யாரெல்லாம் நம்புறீங்க? சோத்திர. அல்லேலூயா. நீங்கள் கடவுளை நம்பி வாழ்கிறீங்கன்னா, கடவுளுக்காக நிற்கிறீங்கன்னா, ஏற்கனவே நம்ம தியானித்த சங்கீதம் 128 அவன் பிள்ளைகள் அவன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பாங்க. எப்போ இருப்பாங்க தெரியுமா? கடவுளுக்கு பயப்படும் போது. அப்போ கடவுளே இவைகளை எல்லாம் கொண்டு வருவார் என்று சொல்லி பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நமக்கு இவைகளை எல்லாம் கொண்டு சேர்க்கிறார் நம்முடைய குடும்பத்தில். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்கும் அடைக்கலாம். நீங்கள் ஆராதிக்கும் போது, நீங்கள் பயப்படும் போது, உங்கள் நம்பிக்கை இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது உங்கள் பிள்ளைகளை கொண்டு வரும். நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா திருப்பி ஒரு நாள் கடவுளுடைய சமூகத்தில் கொண்டு வரும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாகல். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. அதுல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் எழுதப்பட்டிருக்க கடைசி அதிகாரத்தை திருப்புங்க. 31வது அதிகாரம் 30வது வசனம். ஆமென். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, 31:30 சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அடுத்தது 3வது, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் இந்த உலகத்திலே புகழப்படுவார்கள். அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 31வது புஸ்தகத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. குணசாலியான ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்,
அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய கணவன் எழும்பி அவர்களை வாழ்த்துவான் என்று எழுதப்பட்டிருக்கு. 28, 29 வாசிச்சு பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கு, பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், புருஷனோ அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். அடுத்த வசனம் சொல்லுது, சௌந்தரியம் அல்ல, அழகல்ல, ஆண்டவருக்கு பயப்படுகிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். நம்புறீங்களா? கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சௌந்தரியமும் அழகும் வீண், கொஞ்ச காலம்தான், ரொம்ப நாள் இருக்காது. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மங்கி போயிடும். சோத்திரம் அல்லேலூயா. ரொம்ப அழகில் ரொம்ப நாளாக நிற்காது, அப்படி தானே? சில சினிமா ஸ்டார்லாம் பயங்கர அழகாக இருப்பாங்க, கொஞ்ச நாட்கள் பார்த்தா ரொம்ப மோசமாக போயிடுவாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ரொம்ப நாளெல்லாம் இருக்காது. அதெல்லாம் வீண் என்று பைபிள் சொல்லுது. அழகு வீண், சௌந்தரியம் வீண், இதெல்லாம் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பயம், கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தினால தான் நான் இந்த உலகத்தில் வாழுவோம். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆசீர்வதிக்கப்படுவது, மேன்மைப்படுவது, உலகத்தில் சிறந்திருப்பது, புகழ்ச்சியா இருப்பது, எல்லாராலும் பாராட்டப்படத்துக்க விதம், அதான் புகழ்ச்சி. எல்லாரும் நம்மை மேன்மைப்படுத்துகிற விதம், அது அழகை வச்சோம் சௌந்தரியத்தை வச்சோம் இருந்துன்னா அது ரெண்டும் போகும்போது போயிடும். அல்லேலூயா. சோத்திரம் அல்லேலூயா. ஆனா அதே இடத்துல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வருதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல கடவுள் அவர்களை மேன்மைப்படுத்துவா, அந்த இடத்துல கடவுள் அவர்களை உயர்த்துவா, நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய். இதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்துவம். ஆண்டவருக்கு பயப்படுறவங்களை கடவுள் புகழ்ச்சியை வைப்பா, கடவுள் மேன்மையை வைப்பா, அவர்கள் இந்த உலகத்திலே சிறந்திருப்பார்கள். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். தேங்க்யூ ஃபாதர். தேவனுடைய சமூகத்திலே நம் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். தேங்க்யூ லோ. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். எல்லாரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.